அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் திருக்க மீனை வச்சு ஒரு பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு காட்ட போகிறேன். அது மழை காலத்தில் இதை நல்லா வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா சளி பிடிக்காது. ஃபீவர் இருக்கிறப்போ சாப்பிட்டாலும் சீக்கிரமாக ஃபீவர்லாம் இதுவாகும். அதுக்கு இந்த தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இதில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பெரிய பூண்டை உரித்து அதில் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். புளி கரைச்சி அதில் நாங்கள் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனு இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்தை பொறுத்து, ஏன்னா மிளகு சீக்கிரம். அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டில் மிளகு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், மிளகு இப்படி புகை வருது பாருங்கள். அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் இந்த டைமில் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா ஜீரகத்தை கட்டணும். ஜீரகத்தை காண்டு விடக்கூடாது. ஜீரகம் அப்படியே லேட்டாக பொரிய ஆரம்பிக்கும். பொரியில அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நான் இதை இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே ஆரம்பித்து பாருங்கள், மிளகையும் ஜீரகத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வச்ச மிளகு ஜீரகத்தை அதை பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டு மிளகுக்கு. எண்ணெய் நல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வடகம் போடுறேன். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டிருக்கேன். இதில் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு கருவேப்பிலை, அதை போட போகிறோம். இது வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. இது சிம்பிளான குழம்பு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பாதி பூண்டு முழுசாகவும் பாதி பூண்டு தட்டி கூட போடலாம் இந்த குழம்புக்கு. பூண்டு இந்த அளவு வறுப்பட்டால் போதும், ரொம்பவும் காண்டு வைக்கணும். கேட்குறேன், அதை முழுசாக நம்ம எடுத்து சாப்பிட்டா மீனோடு சேர்த்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, உப்புலாம் போட்டு குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு ஊற்றுறேன். புளியோட ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள், எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி எதுவும் போடலை. இப்போ பாருங்கள், அரைச்சிக்கிட்டு வந்ததை எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேன். மிளகு ஜீரகம் வறுத்து அரைச்சதை ஜாரையும் நம்ம நல்லா கழுவி வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்து வச்சுருக்கிற திருக்க மீன் இதை நான் கழுவி வச்சுருக்கேன். இதை நான் போட போகிறேன். செவில்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறதுனால அது கொஞ்சம் இந்த இது இருக்கிறதுனால கொஞ்சம் பிளட்டாக தெரியுது. அது நல்லா அலசிட்டேன். நான்
இங்கே பாருங்கள், எல்லா மீனையும் நான் திருக்க மீன் அத்தனையும் இதில் போட போகிறேன். திருக்க மீனை போட்டு கிளறி விட்டுறேன். நான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பெல்லாம் வந்து சரி பார்த்துக்கிட்டு மூடி போட்டு அதை கொதிக்க விடணும். இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து உப்புலாம் நான் சரி பார்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டு நான் இறக்கும் போது உங்கள்கிட்ட அது எப்படி இருக்குன்றதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரமாகவும் இருக்கும். மிளகு காரம் அதிகம் இருக்கிறதுனால வந்து சளி பிடிச்சவங்க, உடம்பு வலி, கோல்டாக இருக்குது, தும்மிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதை வச்சு சாப்பிட்லாம். ஃபீவர் முடிஞ்சிட்ட பிறகு கூட நீங்கள் இதை வந்து வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மீன், திருக்க மீனும் இந்த பூண்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா திருக்க மீனில் வந்து பாலைன்னு சொல்லுவாங்க, செனை கிடையாது, பாலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த குழம்புல போட்டோன்னா அதை சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி ரொம்பவும் வந்து ஸ்மெல் வரும், கவிச்சி ஸ்மெல் வரும். அதனால் நான் வந்து இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் இந்த பூண்டு மிளகு குழம்பையே ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். இது வந்து பைல்ஸ் உள்ளவங்களாம் சாப்பிட்றதுக்கு நல்லது. இதை கொதிக்க விட்டு தனியாக அது கொழுப்பு மாதிரி மிதக்கும். அதை வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும். பைல்ஸுக்கு வந்து இது நல்லது. இப்போ வந்து இந்த குழம்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் இறக்கி வச்ச பிறகு இன்னும் திக்காயிடும். இதே மாதிரி நீங்கள் திருக்க மீன் வாங்கினீங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே சுறா மீன்லேயும் நம்ம செய்யலாம். இதே மெத்தடில் சுறா மீன் வாங்கினாலும் செய்யுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.